ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உன்னை எவ்வளவோ தொந்தரவும் உன் மனதை எவ்வளவோ காயங்களும் உன்னை வாழவே விடாமல் தொந்தரவு செய்து உன்னை பற்றி தேவையில்லாத தவறான வார்த்தைகளை எல்லாம் வெளியில் சொல்லி உன் மனதை காயப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் பார், உன்னுடைய உறவினர்கள். அதில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் உன்னை எவ்வளவோ தொந்தரவு செய்தார். அவருக்கு கஷ்டம் என்றால் என்னவே என்று தெரியவில்லை போல். அதனால்தான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி உன்னை நீயே பார்த்த தாழ்வாக நினைக்கும் அளவுக்கு செய்து விட்டார். தங்கமே, அவர் பேசியது இன்னும் மறக்க கூட இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து கவலைப்படுவாய். இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நான் எப்படி இந்த உலகத்தில் நன்றாக வாழப் போகிறேன்? இல்லை, இப்படியே இருந்து விடுவேனா? இப்படியெல்லாம் அவர்களை நினைத்து அவர்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து விடுவேனா என்று கேட்டாய். தங்கமே, உன்னை எதெல்லாம் தேவையில்லாமல் உன் மனதை காயப்படுத்தி உன்னை சித்திரவதை, அதாவது மனதால் சித்திரவதை செய்தாரோ, அவனுடைய வீட்டில் உன்னை என்னெல்லாம் சொல்லி பேசினானோ அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை மாற உள்ளது. நீ நினைக்கலாம், அவன் நிறைய பணமும் செல்வங்களையும் வைத்தல்லவா வாழ்கிறான், அதனால் எப்படி என்னுடைய நிலைமை போலவே அவனுடைய நிலைமையானது மாறும் என்று. தங்கமே, வாழ்க்கையில் ஏற்றமாக இருப்பதும் இறுக்கமாக இருப்பதும் அவனவனுடைய கையில் இல்லை, தெய்வத்துடைய கையில்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள். யாரை வேண்டுமானாலும் நான் ஏற்று விடுவேன், யாரை வேண்டுமானாலும் இறக்கியும் விடுவேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்து நீ இப்படித்தான் இருக்க போகிறாய், உனக்கு குடும்பமே நடத்த தெரியவில்லை, நீ வசதியாகவா இருக்கிறாய், இப்படியெல்லாம் பேசி உன் மனதை காயப்படுத்தி உன்னை சித்திரவதை செய்த அவனை உன்னை எதெல்லாம் சொல்லி பேசி உன் மனதை காயப்படுத்தினானோ அது போலவே அவன் வாழ்க்கையை அமைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ கஷ்டப்பட்டாய் என்று புரிய வைக்க போகிறேன். அதனால் கவலைப்படாதே. உன்னிடம் மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன், அதனால் யாரிடமும் சொல்லிவிடாதே தங்கமே. உன்னிடமும் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்வதை நீ பார்த்தாய், ஆனால் இப்பொழுது அவன் வீழ்ந்து போவதை நீ பார்க்க வேண்டும் அல்லவா? அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படியெல்லாம் வாழ்வோம் என்று நினைத்தான், அதை எல்லாமே மறக்க வைத்து அவனுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்ஜியம் என்று அவனுக்கு காட்டப் போகிறேன். என்னுடைய தங்கமே, யாரையும் நினைத்து பேசிவிட்டார்களே என்று கவலையே படாதே. அவனவன் நிச்சயமாக தண்டனையை அனுபவிப்பான். அவனுக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதை நான் தந்து விடுவேன். உன்னிடம் நான் ரகசியமாக சொல்லியிருக்கிறேன், ரகசியமாக வைத்துக்கொள், சீக்கிரமாக பார். உன் கண்ணுக்கு முன்னாகவே அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பான். அப்பொழுது உன்னை பேசியது எவ்வளவு தவறென்று அவனே உணர்வான். உனக்காக நான் இருக்கிறேன். இப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து சீக்கிரமாகவே உனக்கு விடுதலை தந்து நல்ல வாழ்க்கையை உனக்கு தருவேன். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.